Hello everybody, welcome. My name is Sadish. Welcome to my channel. இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னு சொல்லிட்டுன்னா நாங்கள் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படித்து கொண்டிருக்கோம். அதில் நாங்கள் பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நாங்கள் நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்குறோம். எப்படி சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதுறேன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, பிஃபோர் மூவிங் டு தி வீடியோ, if you come first time to this channel, please subscribe the channel and click the bell button also. Then only you can receive my new videos as soon as possible as a notification. Okay, let's go to the video. Okay, நாங்கள் கடந்த வீடியோவில் நாங்கள் பாசிட்டிவ் சென்டென்ஸ்களை அமைக்கின்ற போது எங்களுக்கு தெரியும் ப்ரோனவுன்களோட நாங்கள் will அதுக்கு அடுத்து நாங்க என்னத்தை போட்டாங்க verb in the base form போட்டாங்க. அப்ப I will come, we will come, they will come, you will come, he will come, she will come, it will come. எங்களுக்கு சிங்குலரோ ப்ளூரலோ உண்டு வேறுபாடு தேவையில்லை. அதாவது சப்ஜெக்ட் சிங்குலரோ ப்ளூரல் ஃபார்மாவோ இருக்கலாம். எனினும் நாங்கள் willோட verb in the base form பயன்படுத்தி நாங்கள் வாக்கியங்களை அமைக்கலாம் என்று பார்க்கலாம். இன்னைக்கு நாங்கள் எதிர்மறை வாக்கியங்களை அமைக்கின்ற போது, நெகட்டிவ் சென்டென்ஸ்களை அமைக்கின்ற போது என்ன செய்வோம்? உங்களுக்கு தெரியும், நாங்கள் கடந்த வீடியோக்களை படிச்சு நாங்கள் நெகட்டிவ் சென்டென்ஸ்களை அமைக்கின்ற போது எங்களுக்கு கட்டாயம் ஹெல்பிங் verb தேவை. ஹெல்பிங் verb நாங்கள் என்னத்தை பயன்படுத்துவோம்? நாட்டை பயன்படுத்துவோம். சரியா? ஓகே, அப்ப எப்படி இருப்பது? I will not come. அப்ப I will not come. அப்ப I will come நான் வருவேன். இப்ப I will not come வந்து அப்ப I will not come நான் வர மாட்டேன். ஓகேயா? அப்ப ஹெல்பிங் verb கூட நாங்க என்னத்தை பயன்படுத்துகிறோம்? not ஐ பயன்படுத்துகிறோம். சரியா? ஓகே, அப்ப பாருங்க, we will not come நாங்க வர மாட்டோம். they will not come அவர்கள் வர மாட்டார்கள். you will not come நீங்கள் வர மாட்டீர்கள். he will not come அவன் வர மாட்டான். she will not come அவள் வர மாட்டாள். it will not come அது வர மாட்டாது. ஓகேயா? ரைட். இதே மாதிரி இதே அடிப்படையாக வச்சுக்கொண்டு அப்ப நாம சென்டென்ஸ் பேட்டர்னை நாங்கள் பார்க்கின்ற போது வாட் இஸ் த சென்டென்ஸ் பேட்டர்ன் என்று பார்க்கின்ற போது எங்களுக்கு சப்ஜெக்ட் சிங்குலராகவோ ப்ளூரல் ஃபார்மாகவோ இருக்க முடியும். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? சிங்குலராக இருந்த ப்ளூரல் ஃபார்மாக இருந்த நாங்கள் வில்லோட பிளஸ் நோட்டை சேர்த்து என்ன செய்வோம்? verb in the base form பயன்படுத்துவோம். சரியா? இதுதான் சென்டென்ஸ் பேட்டர்ன். சரி, இந்த அடிப்படையில் நீங்க வாக்கியங்களை அமைக்க வேண்டும். ஓகேயா? ஓகே, இப்ப பார்ப்போம். ஒரு சிம்பிள் சென்டென்ஸா பார்ப்போம். சரியா? எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். நான் செல்ல மாட்டேன், நான் செல்வேன்ல இருந்து நான் செல்ல மாட்டேன் என்ற எதிர்மறை வாக்கியத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம். அப்ப நான் அதுல சப்ஜெக்ட் என்ன? நான் சப்ஜெக்ட் அதே சென்று காட்டுகிறேன். verb என்ன? செல்ல மாட்டேன் verb. ஓகே, அவர்களுக்கு காலத்தை காட்டுகின்ற பகுதி எது? verb. செல்ல மாட்டேன் அப்ப இனித்தான் செல்ல மாட்டேன் தெரியும். அப்ப எங்களுக்கு உடனே இதை பார்த்த உடனே எங்களுக்கு விளங்கும் இது ஒரு எதிர்கால வடிவ வாக்கியம். எதிர்கால வாக்கியம் ஃபியூச்சர் டென்ஸுக்குரிய வாக்கியம் தெரியும். ஆகவே நாங்கள் ஃபியூச்சர் டென்ஸை காட்டுவதற்காக நாங்கள் வில்லை பயன்படுத்த வேண்டும். வில்லோ ஷேரோ பயன்படுத்த வேண்டும். நாங்கள் பொதுவாக வில்லை பயன்படுத்தலாம்னு சொல்லி நான் கடந்த வீடியோல சொல்லியிருந்தேன். சரியா? ஓகே, அப்ப சப்ஜெக்ட் ஐ நான் செல்ல மாட்டேன். செல்வேன் என்றது கோ. செல்ல மாட்டேன் சொன்னா அங்க நாங்கள் எதிர்மறை வடிவம் கொண்டு வர வேண்டும். அப்ப நாங்கள் நோட்டை பயன்படுத்த வேண்டும். அப்ப நோட்டை நாங்கள் வெறுமனை பயன்படுத்த முடியாது. அதுக்கு ஹெல்பிங் verb, அதாவது வில்லோட சரியா என்னத்தை பயன்படுத்த வேண்டும்? நோட்டை பயன்படுத்தி I will not come, sorry I will not go, செல்ல மாட்டேன் I will not go என்றும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எழுத வேண்டும். I will go நான் செல்வேன். I will not go நான் செல்ல மாட்டேன். ஓகே, அதே மாதிரி
எங்களுக்கு plural form உண்டு. நாங்கள் செல்ல மாட்டோம். Subject நாங்கள் செல்ல மாட்டோம். We will not go. இனி உங்களுக்கு விளங்கும் ஈஸியா. ஓகே, அதே மாதிரி அவர்கள் செல்ல மாட்டார்கள். அவர்கள் subject செல்ல மாட்டார்கள். They will not go. ஓகே, நான் சிங்குலர்ல பார்ப்போம். சரியா? அவன் செல்ல மாட்டான். அவன் செல்ல மாட்டான். சப்ஜெக்ட் அவன் செல்ல மாட்டான். ஆகவே he will not go. அவள் செல்ல மாட்டாள். அவள் சப்ஜெக்ட் செல்ல மாட்டாள். ஆகவே she will not go. அது செல்லாது. அது சப்ஜெக்ட் செல்லாது. ஆகவே it will not go. ஓகேயா? உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், இப்ப பாருங்க கொஞ்சம் 20 எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரியா? பாருங்க, நீங்க இதுல கவனிக்க வேண்டியது சப்ஜெக்ட் will not verb. அவங்கள நாங்களே எக்ஸ்ட்ராவா டிஸ்கிரைப் பண்றது வாக்கியம். சரியா? இப்ப he will not write இவ்வளவு தான் எங்களுக்கு பிரதான வாக்கியம், மெயின் சென்டென்ஸ். சரியா? அவங்கள நாங்க வாக்கியத்தை நாங்க வந்து ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் மிச்சத்தை நாங்க என்ன செய்யறோம், டிஸ்கிரைப் பண்றோம். ஓகே, he will not write, he will write நாங்க எதிர்மறையா மாற்றுறதுக்கு நொட்டை பயன்படுத்தி he will not write an exam tomorrow. நாளை அவன் பரீட்சை எழுத மாட்டான். Ravi will not go to shop tomorrow. ஓகே, நீங்களே தமிழை சொல்லி பாருங்க. சரியா? தமிழை நீங்களே சொல்லி பாருங்க. He will not do his homework at home. She will not give me a pen. She will not give me a pen. We will not cook lunch. ஓகே, ரைட். எல்லாம் எதிர்காலத்துல எதிர்மறை வாக்கியங்களா இருக்கின்றன. சரியா? அதே மாதிரி பாருங்க. My parents will not go to India. They will not bring some books. அவர்கள் சில புத்தகங்கள் கொண்டு வர மாட்டார்கள். ஓகே, ரைட். She will not love him. He will not give money to his friend. We will not come tomorrow. Okay. My friend will not buy some things. Ravi will not sing a song. He will not deliver the letters. Kumar will not talk with them. My father will not work in foreign. India won't win the final match. நாங்கள் will in the short form நாங்கள் will not in the short form நாங்கள் want WON apostrophe E இந்த வடிவில் எழுதி கொள்ளலாம். தெரிஞ்சு கொள்ளுங்க. சரியா? ஓகே, he won't enjoy his birthday. My mother won't arrange the home. They won't obey the order. He won't catch the bus. ஓகே, ரைட். அப்ப will not நாங்க எப்படி எழுதுறோம், want எழுதுறோம். சரி, அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, நாங்க ஷார்ட் ஃபார்ம்ல அப்படி யூஸ் பண்ணி பழகுங்க. நல்லா. ஓகே, இப்ப பாருங்க, நான் வந்து உங்களுக்கு ஒரு தமிழ் வடிவத்தில் தமிழ் வாக்கியம் பாருங்க. அதை நீங்கள் வந்து என்ன செய்யணும், நீங்கள் வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க இங்கிலீஷ்லயே. குமார் செல்ல மாட்டான். அவன் படிக்க மாட்டான். அவன் தேநீர் தயாரிக்க மாட்டான். நான் ஒரு கடிதம் எழுத மாட்டேன். நீங்கள் ஒரு பாட்டு பாட மாட்டீர்கள். அது ஓடாது. ஓகே, ரைட். இவ்வளவு தமிழ் சென்டென்ஸ்களையும் நீங்க வந்து இங்கிலீஷ் சென்டென்ஸா டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. சின்ன எக்ஸசைஸ். ஓகே, will நோட்டுக்கு பதிலாக நாங்க வாண்டை பயன்படுத்தி வாக்கியங்கள் அமைக்கலாம். அதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். If you like this video, please like and share it. நாங்க அடுத்த வீடியோல வந்து என்னத்தை பற்றி படிக்க போறோம்னா, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்து பாசிட்டிவ் டென்ஸ்களை எப்படி அமைக்கலாம்னு சொல்லி, அதாவது வினா வாக்கியங்கள் எப்படி அமைக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ரைட். ஓகே, தொடர்ச்சியா அணைஞ்சிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Thank you for your watching.
Don't forget to subscribe my channel to get the new videos as soon as possible as a notification. Okay, bye. Take care.